வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா அல்ஜிப்ராவோட நெக்ஸ்ட் ஒரு டாபிக் ஃபைண்டிங் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல் பை லாங் டிவிஷன் மெத்தட். ஒரு பாலினாமியலுக்கான ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பேருக்கு சொல்லியிருக்காங்க? லாங் டிவிஷன் மெத்தட். ஓகே, இப்போ நார்மலாக ஒரு நியூமெரிக்கல் நம்பர் இருக்குது. ஸோ அதோட ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா பாலினாமியல் அப்படிங்கிறதுக்கு இதே மெத்தடை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ரைட், இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கொயர்னால் என்னென்னு பார்க்கலாம். ஒரே நம்பரை 2 டைம் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பேர் ஸ்கொயர். அந்த ஸ்கொயரில் ஒரு நம்பரை மட்டும் சூஸ் பண்ணுறதுக்கு பேர் அந்த ஸ்கொயருக்கான ஸ்கொயர் ரூட். புரியுது இல்லையா? ரைட், இப்போ இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு பாலினாமியல் கொடுத்தாச்சு. x⁴ - 12x³ + 42x² - 36 + 9. இப்போ இதுக்கான ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ ஸ்கொயர் ரூட்டுங்க ஒரு பாலினாமியலாக இருக்கும். ரைட், நியூமெரிக்கல் டேர்முக்கு நம்பர் இருக்கு இல்லையா, அதை மாதிரி பாலினாமியலுக்கு ஒரு பாலினாமியல் தான் அதனுடைய ரூட்டாக இருக்கும். ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? அது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ணணும். அதனுடைய டிகிரி ஆர்டர் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது, அடுத்து கான்ஸ்டன்ட். ஸோ அந்த ஆர்டரில் கரெக்டாக இருக்குது. சம்டைம்ஸ் ஏதாவது என்ன செஞ்சுருக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் ஆர்டரை கரெக்டாக கொண்டு வரணும். ஓகே, நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுக்கணும். என்ன எலமெண்ட் இருக்குது? x⁴. இந்த x⁴ ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்க்கணும். அப்போது x⁴ இப்போ ⁴ மட்டும் பாருங்கள். இந்த 4க்கான ஸ்கொயர் ரூட் என்னது? 4 2² எழுதலாம். அப்போ 2² ரூட் என்னது? 2. அப்போ 2 தான் இங்கே என்னது? x⁴ தான் இந்த x⁴ ஸ்கொயர் ரூட். அது என்ன பண்ணணும்? கோஷண்டாக எடுக்கணும், டிவைசராக எடுக்கணும். ஓகே, இங்கே டிவைசர்லாம் கிடையாது, நாம தான் சூஸ் பண்ணுறோம் கோஷண்ட் அண்ட் டிவைசரையும். அப்போ கோஷண்டாக எடுங்க, டிவைசராகவும் அதே டேர்ம் எடுங்க. இப்போ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் என்ன தான் கிடைக்கும்? நமக்கு ஃபஸ்ட் டேர்ம் கிடைக்கும். அப்போது செப்பரேட் பண்ணும்போது அது கேன்சல் ஆகிடும். முடிஞ்சிருச்சா? அடுத்து என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 டேர்மை கீழே இறக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேலை பண்ணணும். என்ன வேலை பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கோஷண்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பை 2. இந்த கோஷன் மல்டிப்ளை பை 2. அந்த டேர்மை எங்கே எழுதணும்? டிவைசர் பக்கம் எழுதணும். இந்த கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே டிவைசர் பக்கம் எழுதணும். அப்போ என்ன கிடைக்கும்? 2x² அப்படின்னு கிடைக்கும். ரைட், இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2x² இந்த -12x³ இந்த -12x³ இந்த 2x² டிவைட் பண்ணணும். சரியா? அப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா -12x³ / 2x². அப்போ 2 கேன்சல் ஆகும் 6 டைமு. x² இருக்குங்க, x³ இருக்குது. டிவைட் பண்ணும்போது பவரை மைனஸ் பண்ணணும். அப்போ 3 - 2 1. அப்போ எக்ஸ்ன்னு இருக்கும். அப்போ -6xன்னு இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த -6xை கோஷன்ட்லேயும் ஆட் பண்ணணும், டிவைசர்லேயும் ஆட் பண்ணணும். ஓகே, ரைட். இப்போ இங்கே எழுதுன அது செகண்ட் டைம் எழுதுன இந்த கோஷன்ட் வேல்யூவை வச்சு இந்த டிவைசரை மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 6 2s are 12. எக்ஸ் இன்ட்டு x² பவர் ஆட் பண்ணுங்கள், x³. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 6 are 36. எக்ஸ் இன்ட்டு x². ரைட், இப்போ நீங்கள் செப்பரேட் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகும். இங்கே 42 - 36 6ன்னு இருக்கும். அடுத்து இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு 2 டேர்மை என்ன செய்யுங்க? கீழே இறக்கிருங்க. ஓகே, நம்ம லாஸ்ட்டாக என்ன ஃபாலோ பண்ணோமோ அதே தான். என்ன ஃபாலோ பண்ணோம்? கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 × x², 2x². 2 6 are -12x. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த திரும்ப அங்கே ஃபாலோ பண்ணுதேன். இந்த ஃபஸ்ட்டு டேர்மை வச்சு டிவைட் பண்ணணும். அப்போ 6x² டிவைட் பை 2x². அப்போ 6x² / 2x² என்னென்னு கிடைக்கும்? 6x² / 2x². x² கேன்சல் 1 டைம்ஸ் 3 டைம். இந்த 3ஐ வச்சுட்டு என்ன செய்யணும்? கோஷன்ட்டில் ஆட் பண்ணணும், டிவைசரில் ஆட் பண்ணணும். இந்த லாஸ்ட் ஆட் பண்ண இந்த கோஷன்ட் வேல்யூவை வச்சு இதையெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். 3 2s are 6x². 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 12s are 36. 3 3s are 9. சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாம் கேன்சல் ஆகிட்டு 0 வந்தால்தான் the given polynomial is a perfect square.
அதர்வைஸ் இட் இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ 0 வந்துருச்சு. ஸோ அப்போ நமக்கு தேவையான ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னா இந்த கோஷன்ட் தான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கோஷன்ட்டை 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் இந்த பாலினாமியல் கிடச்சிரும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? அப்போது இந்த கொடுத்துருக்க பாலினாமியலுக்கான ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னா இந்த கோஷன்ட் தான் x² - 6x + 3. இது ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டைப். 2-3 ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 37x² - 26 28x³ 4x⁴ 42x9. இங்கே பாருங்களேன், அங்கே நம்ம சொன்ன மாதிரி இங்கே ஆர்டர்லாம் மாறி இருக்குது பாருங்கள். ஸ்கொயர் இருக்குது, க்யூப் இருக்குது, அப்புறம் 4 இருக்குது, அப்புறம் ஆர்டர் 1 இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது. இப்போ இதில் ஹையஸ்ட் டிகிரி என்னது 4 தான். அப்போ 4 ஃபஸ்ட் எழுதணும், நெக்ஸ்ட்டு 3 எழுதணும், அடுத்து x² எழுதணும், அடுத்து எக்ஸ் டேர்ம், அடுத்து கான்ஸ்டன்ட். ஆர்டர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இந்த வேலையும் பண்ணணும். இப்போ வழக்கம் போல் நம்ம என்ன சொல்லணும்? ஃபஸ்ட்டு டேர்ம் எடுக்கணும், அதுக்கான ஸ்கொயர் ரூட். 4க்கான ஸ்கொயர் ரூட் 2, x⁴க்கான ஸ்கொயர் ரூட் x². அப்போ 2x² தான் நமக்கு தேவையான ஸ்கொயர் ரூட். அப்போது அதை கோஷன்ட் ஆடுங்க, அதை டிவைசர் ஆடுங்க, அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 4x⁴ கிடைக்கும். ஸோ மைனஸ் பண்ணும்போது கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் 2 டேர்மை என்ன செஞ்சீங்க, அப்படியே இறக்கிடுங்க. இறக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும்? வெரி குட். என்ன பண்ணணும்? இந்த கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ 2 2s are 4x². அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 28x³ இந்த 4x² டிவைட் பண்ணணும். முதல்ல நம்பரை டிவைட் பண்ணுங்கள். 28 / 4 என்ன கிடைக்கும் நமக்கு? 7 4s are 28, 7 கிடைக்கும். அடுத்து x³ டிவைட் பை x². அப்போது டிவைட் பண்ணும்போது அடுக்க மைனஸ் பண்ணுவோம். அப்போ 3 - 2 1. அப்போ எக்ஸ். அப்போ என்ன கிடைக்கும்? 7x. இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ -7x. அந்த -7xஐ டிவைசரில் ஆட் பண்ணுங்கள், கோஷன்ட்லையும் ஆட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ அதே டேர்மை வச்சு என்ன செய்யணும்? இந்த பாலினாமியலை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 7 4s are 28x³ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 7s are 49 x இன்ட்டு எக்ஸ் x². இப்போ சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகும். இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் -12x². இப்போ அடுத்து என்ன பண்ணுங்கள்? ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 டேர்மே அப்படியே கீழே இறக்கிடுங்க. அடுத்து என்ன பண்ணணும்? சிம்பிள் லாஜிக். கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். 2 2s are 4x², 2 7s are 14x. அடுத்து என்ன பண்ணணும்? இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்மை வச்சு டிவைட் பண்ணணும். அப்போ திஸ் டேர்ம் டிவைட் பை திஸ் டேர்ம். ஃபஸ்ட்டு 12/4 என்ன கிடைக்கும்? 12/4 3. x² x² கேன்சல் ஆயிரும். அப்போ +3. இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? அப்போ -3. சரி, இப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு? -3 கிடச்சிச்சு. அப்போ அந்த -3ஐ கோஷன்ட்டாக எடுங்க, டிவைசராகவும் எடுங்க. அந்த -3ஐ வச்சுட்டு இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 4s are 12x², மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 14s are 42x, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9. இப்போ சைனை சேஞ்ச் பண்ணுங்கள், எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போது கேன்சல் ஆச்சுன்னா மட்டும்தான் அங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு தேவையான ஸ்கொயர் ரூட் என்னது? நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 2x² - 7x - 3 தான் வந்து நமக்கு தேவையான ரெக்வயர்ட் ஸ்கொயர் ரூட். ரைட். அடுத்து ஒரு டேர்ம், சிம்பிளான டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டேர்ம் மிஸ் ஆகிருக்கு பாருங்கள். 16x⁴ 8x² + 1. அப்போ 2 டேர்ம் மிஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக. இங்கே வந்து 4 இருக்குது, 2 இருக்குது பவரில், 3யும் x⁴ இங்கே நமக்கு இல்லை, எம்டியாக இருக்குது. அப்போ அந்த டேர்ம் வந்து 0ன்னு அர்த்தம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இல்லாத டேர்மெல்லாம் 0ன்னு எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இங்கே தேவையில்லைன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் எடுத்துருக்கிறேன். ஓகே. பட் ஆனால் அந்த பாலினாமியல் டிவிஷனில் கண்டிப்பாக இப்படி தான் எடுக்கணும். மிஸ் ஆன டேர்ம் 0ன்னு எடுக்கணும். இங்கே எடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அது எடுத்தும் பிரயோஜனம் இல்லை. இப்போ அங்கே சொன்ன மாதிரி அதே கதை தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துகிட்டு அதுக்கான ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். 16க்கான ஸ்கொயர் ரூட் 4 4s are 16. 4x⁴ ஸ்கொயர் ரூட் x². அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இங்கே 4x² டிவைசராகவும் கோஷன்ட்டாகவும் எடுக்கணும். ஸோ அதே டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் கிடச்சிரும். அப்போ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும்? அடுத்து இருக்கக்கூடிய 2 டேர்மை இறக்கணும். 0லாம் தேவையில்லை. 8x² + 1 அப்படியே கீழே இறக்கிடுங்க. ஓகே. அடுத்து என்ன பண்ணணும்? இந்த கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 8x² கிடைக்கும்.
அப்போ இந்த 8x2 எந்த டேர்மால் மல்டிப்ளை பண்ணும்போது 8x2 கிடைக்கும்? இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் கிடைக்கும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8x2 கிடைக்கும். அப்போ அந்த 1 இங்கே ஆட் பண்ணுங்கள், இங்கே ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுங்க. 1 × 8x2 1 1s are 1. சைனை சேஞ்ச் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணுங்கள், 0 வந்துடுச்சு. அப்போது இதுதான் நமக்கு தேவையான ரெக்வயர்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கிவன் பாலினாமியல், ரைட்? ஸோ நம்ம அங்கே ஏற்கனவே 3 ப்ராப்ளத்தில் பார்த்து அதே விஷயத்தை இங்கேயும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வேல்யூ மட்டும் கொஞ்சம் எப்படி இருக்கும்? கிரேட்டஸ்ட் வேல்யூவாக இருக்குது, ரைட்? கொஞ்சம் ப்ராக்டிஸ்க்காக இந்த ப்ராப்ளம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன செஞ்சுக்கணும்? ஆர்டர் அப்படியே கரெக்டாக பார்த்துக்கோங்க. x⁴, x⁴3, x⁴2, x கான்ஸ்டன்ட். ஸோ கரெக்டாக இருக்குது இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்? ஆஸ் யூஸ்வலாக நீங்களா ட்ரை பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம என்ன பண்ணணும்? ஆஸ் யூஸ்வலாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். 121ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 11 11s are 121 தெரியும் தானே? அப்போது 11 121க்கான ஸ்கொயர் ரூட் 11. x⁴4க்கான ஸ்கொயர் ரூட் x². அப்போ என்ன பண்ணணும்? 11x² கோஷண்டாகவும் 11x² வந்து டிவைசராகவும் எடுத்துகிட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுங்க. ஸோ அதே டேர்ம் தான் கிடைக்க போகுது, சரியா? இப்போ மைனஸ் பண்ணும்போது 0 ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட்டு 2 டேர்மை கீழே இறக்குங்க. அடுத்து என்ன பண்ணணும்? நமக்கு இருக்கக்கூடிய கோஷண்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைசராக எழுதணும். கோஷண்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைசரில் எழுத வேண்டும். அப்போ 2 11s are 22 x² அப்படின்னு கிடைக்கும். இப்போது 2 விதமாக நம்ம பேசலாம். ஒன்று என்ன பண்ணணும்? இந்த டிவைசரை எந்த நம்பரால் பெருக்கும்போது இந்த ஃபஸ்ட் டேர்ம் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த நம்பரால் பெருக்கணும்னா ஒவ்வொன்றா உட்காந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிளாக என்ன பண்ணிடலாம்? இந்த டேர்ம் டிவைட் பை இந்த டேர்ம் -198 டிவைட் பை 22 கேன்சல் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9 கிடைக்கும். அப்போ இங்கே மைனஸ் இருக்கனால -9. ஓகே, -9x. சரியா? -9x பெருக்குனா இந்த ஃபஸ்ட் டேர்ம் கிடச்சிரும். அப்போது அதை என்ன செய்யணும்? அந்த -9xை கோஷனில் ஆட் பண்ணணும், டிவைசர்லையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த -9x வச்சு இந்த பாலினாமியலை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம் கிடச்சிருமா? -*- +9 9s are 81 x². சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் ஆஸ் யூஸ்வல் கேன்சல் ஆகும். இங்கே -264 x², ரெண்டுமே சேம் சைனுங்கிறனால ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணுங்கள்? நெக்ஸ்ட் 2 டேர்மை அப்படியே கீழே இறக்கிடுங்க. அடுத்து அதே கதை தான். அடுத்து என்ன பண்ணணும்? வெரி குட். மேலே இருக்கிற டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 11s are 22, 2 9s are 18, ரைட்? இப்போ அங்கே என்ன செய்யணும்? 264 x² வரணும். எதை பெருக்குனா? இந்த ஃபஸ்ட் டேர்மை பெருக்கணும். எந்த நம்பரை வச்சு பெருக்கணும், எந்த நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? என்ன சொல்லியிருக்கோம்? இந்த டேர்மை இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணுங்கள். அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 12 கிடைக்குது. அப்போ இங்கே நெகட்டிவ் இருக்குது. அப்போ -12, சரியா? அப்போ -12ஆல் இங்கேயும் -12 கோஷன்ட்லையும் டிவைசர்லையும் ஆட் பண்ணுங்கள். இந்த -12 வச்சுட்டு இந்த பாலினாமியலை மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். -+ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இந்த வேல்யூ கிடைக்கும். -+ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 216 கிடைக்கும். -+ +12 12s are 144. சைனை சேஞ்ச் பண்ணுங்கள், 0 ஆயிடுச்சு. அப்போ 0 ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கோஷண்ட் தான் ரெக்வயர்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கிவன் பாலினாமியல், ரைட்? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வாங்க. அதுக்கான ஆன்சரோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.